எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் தந்தையாம் கடவுளே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். உம்முடைய பேரலினாலே நாங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த வழிபாட்டிலையும் ஒருங்க இறங்கி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்வுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலையும் இந்த வழிபாட்டை குறித்து ஆசீர்வதி தரும் ஆண்டவரே, இது சிறப்பாக உம்முடைய திருவார்த்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேசி நாங்கள் எப்பொழுதும் உம்மை புகழ்ந்து வாழ எங்களை வழிநடத்தும் பிதாவே, மீட்பரா இயேசு கிறிஸ்து மூலமாய் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். முதலாவது நம்முடைய சிஎஸ்ஐ லேபனபுரம் குருசேகரத்தின் அருள்பணி ஆயர் எங்களுடைய அன்புள்ள ஆயர் அவர்களுக்கும் ரெவரண்ட் டேவிட் செல்வகுமார் ஆயர் அவர்களுக்கும் என் மனதார நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோலும் நம்முடைய குருசேகரத்தின் செயலர் அவர்களுக்கும் பொருளர் அவர்களுக்கும் அங்கத்தின் அவர்களுக்கும் இறை மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நாங்கள் ஆந்திரா பகுதிக்குள் சிஎஸ்ஐ மாதவரம் குருசேகரத்தில் நான் 2021 வருடத்தில் நான் கர்த்தரை ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. எங்களுடைய மாதவரம் குருசேகரத்தில் 11 கிளை சபைகள் இருக்கிறது. அதில் 1994 வருடத்தில் மாதவரம் கோவில் கட்டப்பட்டது. அதற்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி நகரி குருசேகரன் தான் கிழ சபையாக மாதவரம் இருந்தன. ஆனால் நகரி குருசேகரத்திலிருந்து மாதவரம் பிரிக்கப்பட்டு மாதவரத்திலிருந்து பன்னூர் குருசேகரம் பிரிக்கப்பட்டது. பன்னூரிலிருந்து மங்களம் குருசேகரமாக பிரிக்கப்பட்டது. இப்படி வளர்ச்சியாக சிறப்பாக கருடைய ஆசிரியனால் இப்படி கர்த்தரை ஊழியம் செய்திருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய மாதவரம் குருசேகரத்தில் கிழசபை கூனமராஜா பாளையம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கூனமராஜா பாளையம் சபை 50 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட சபைகள். பழைய சபைகளும் இருந்தாலும் அங்கே ஆலயம் இல்லை என்ற மன வருத்தங்கள் இருந்தன. ஒரு இண்டிபெண்ட் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றவர்கள் சபை சேர்ந்தவர்கள் அங்கே ஒரு ஷெட்டு போட்டு ஆலயம் நடத்திட்டு இருந்தார்கள். சிஎஸ்ஐ நாங்கள் அந்த ஸ்ட்ரீட் வழியாக நாங்கள் ஊழியம் செய்துட்டு இருந்தோம். அதை பார்த்து அந்த இண்டிபெண்ட்டுடைய ஊழியர் சிஎஸ்ஐயுடைய சிஎஸ்ஐயுடைய குருசேகரத்துக்கும் எழுதி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அந்த ஷெட்டெல்லாம் நாங்கள் வடித்து ஆலயம் கட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். 2 வருஷமாகவும் நிறைய ஆலயங்களையும் நான் கேட்டேன். இந்த கூனமராஜ பாளையம் சபையிலும் எப்படியாவது ஆலயம் கட்ட வேண்டும் என்பது. அதை பிறகு நாங்கள் யோசனை செய்தோம். ஒவ்வொரு குருசேகராக நம் போய் ஒரு ரிட்டரிங் ஆஃபர்ட்டையாவது நம்ம கேட்டு இந்த லேபர் சார்ஜ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் யோசனை செய்தோம். எங்களுக்கு ஒரு மனவர்த்தத்தோடும் என்னன்னு சொன்னால், எங்களுடைய மாதத்தினுடைய இன்கம் 25,000க்குள்ளே தான் வருகிறது. அதை வைத்து நம் ஆலயம் சரிப்படுத்தலாமான்னு சொன்னால் கஷ்டமான சொன்னல். ஏனென்றால் எனக்கு கீழே 11 ஊழியர்களையும் இருக்கிறார்கள். மாதத்துக்கும் ஊழியர்களுக்கும் நாங்கள் டிஏவாக நாம் கொடுக்கின்றோம். வருகின்ற காணிக்கை எங்களுக்கு போதுமானதாக இல்லை. ஆனாலும் ஆலயம் கட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். சிஎஸ்ஐ முகப்பேர குருசேகரம் எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் நீங்கள் 7 லட்சத்துக்கு நீங்கள் லேபர் சார்ஜ் எடுத்து நீங்கள் உங்கள் ஆலயத்தை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் 1000 நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். 1000 அவர்கள் இன்று நாள் எனக்கு இந்த வாழ்ப்பை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரத்தை கொடுத்தார். என்னுடைய மனதார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தலைப்பைக்குள்ளே நாம் செல்லலாம். லென்ட் எ டைம் ஆஃப் ரீகன்சிலேஷன், ஒப்புரவாக்குதலின் காலம். இன்றைய சூழ்நிலையில் எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், பிரிவினைகள் இப்படி நிறையாக நாம் பார்க்கின்றோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசித்தால் பாவம்தான் அப்படின்று நம் பைபிளில் நாம் பார்க்கின்றோம். மனிதனுடைய பாவம் ஆரம்பத்திலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே நாம் பார்த்தோம் சொன்னால் ஆதியாகத்தில் காயினும் ஏபேல் 2 பேர்கள் பிரிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பாவத்தினால் பிரிந்து போன மனிதனை இயேசு ஒன்றாக சேர்த்து கொள்கின்றார். ஒரு 5 கருத்துக்களை பார்த்தோம் சொன்னால், ஒன்று ரினிவேல் சொன்னால் புதுப்பித்தல். 2வது ரிப்பென்டன்ஸ், வருத்தம். ஃபாஸ்டிங் சொன்னால் 3வது உபவாசமாக கூறுகிறது. 4வது ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு.
ஃபெலோஷிப் பார்க்கின்றோம். இங்கே கம்பேனியன்ஷிப், அனைவரும் சேர்ந்து ஐக்கியமாக இருப்பதல். இந்த வேர்ல்ட் த பெஸ்ட் பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபர்கிவ்னஸ் அப்படின்று ஒருவர் சொல்கிறார். ஒருவனை மன்னிக்கிறது தான் ஒரு பெரிய தண்டனை. ஒருவேளை ஒருவர் நமக்கு அதிகமாக வேதனை கொடுத்தான்னு சொன்னால் நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். இதுதான் இயேசுடைய போதனையாக நாம் பார்க்கின்றோம். ஏ டைம் ஆஃப் ரீகன்சலேஷன் அப்படின்னு சொன்னால் ஒப்புரவாக்குதலின் ஊழியமாக இயேசு இந்த உலகத்தை செய்தார் என்பதை நம் சுவிசேஷத்திலெல்லாம் நம்ம வாசிக்கின்றோம். ஒரு மனிதன் சொல்கின்றார், reconciliation is the basic doctrine of Christianity. இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். இயேசானவர் சிலுவையில் தொங்கியிருக்கும் பொழுது பிறரை மன்னிக்கிறதற்கும் அவர் இறங்கி தன்னுடைய மனத்தாழ்மையாய் கூப்பிடுகின்ற ஒரு பிரார்த்தனை, ஒரு ஜெபமாக நாம் பார்க்கலாம். இந்த ஜெபம் இயேசு யாருக்காக ஜெபித்தார், எதற்காக ஜெபித்தார், அவருடைய ஜெபங்களோட நோக்கம் என்ன அப்படின்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதே சுவிசேஷம் நாம் பார்த்தோம் சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனங்களை நாம் பார்க்கலாம். யாராவது ஒருவர் வாசிக்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உண்மை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ ஜெபம் என்பது தேவன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கு தெரிந்த விஷயம் என்னென்ன, ஜெபம் என்பது கர்த்தரோடு நாம் பேசுகிறது அப்படின்னு தான் நாம் அறிந்திருக்கின்றோம். ஏசானவர் சொல்லுகின்றார், யாரெல்லாம் உண்மை துன்பப்படுத்துகிறார்களோ, உமக்கு யாரெல்லாம் சத்துருவாக இருக்கின்றார்களோ அவர்களுக்காக முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டுமா, ஜெபம் செய்ய வேண்டுமா. அதுபோலையும் உம்மை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், எதற்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும், ஜெபத்தில் நாம் யாருக்காகலாம் நாம் சொல்லி ஜெபம் செய்ய வேண்டும் என்பது தேவன் நம்மளுக்கு இங்கே கொடுத்திருக்கிறார். ப்ரேயர் இஸ் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுகின்றோம். ஜெபத்தினால்தான் நம்முடைய பிதா மக்கள் எல்லாரும் தன் ஊழியத்தை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நமக்கு 4 வேத பாடங்களை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 15 வசனங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த பகுதிக்குள்ளே நாம் வாசித்தோம் சொன்னால் ஒரு முடிவு தான் நாம் பார்க்கின்றோம். கடைசியான த கன்க்ளூஷனை பார்க்கின்றோம். பாதிக்கப்பட்ட யோசேப்பு, ஒப்புரவாக்குதலின் ஊழியம், 2 கருத்துக்களை பார்க்கலாம். ஒன்று, எந்த மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்தான் என்ன செய்கிறார், மன்னிப்பையும் செய்கிறார். எவன் பாதிக்கப்பட்டனோ அவன்தான் செய்கின்றார் வாக்குதத்தினுடைய ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியமாக பார்க்கிறோம். ஒருவேளை நான் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னால் நான் யாருனாலும் பாதிக்கப்பட்டேன் என்பதை நான் நினைத்தால் எனக்குள்ளே என்ன வரும், அழுகை, வேதனையும் கஷ்டங்கள் தான் வரும். நம் கர்த்தரிடத்தில் நாம் அவர்களுக்காக தான் நாம் ஜெபம் செய்வோம். சின்ன வயதிலேயே தன்னுடைய சகோதரர்களையும் கூட இருந்தவர்களையும் ஒரு பெரிய இவனை கொலை செய்ய வேண்டுமா, இல்லை இவனை அடிமையாகவும் நாம் விட்டுவிடலாமா என்ற யோசனைகளையும் இவர் சின்ன குழந்தையிலேயே பார்க்கிறார். அப்படி பார்த்தும் சின்ன வயதிலிருந்தே அவர் யோசனை செய்கின்றார். அவருக்குள்ளே இருக்கின்ற அவருடைய வளர்ச்சி காரணம் என்னன்னு சொன்னால் தன்னுடைய தகப்பனும் தன் தாயும் சொல்லுகின்ற ஜெபங்கள் தான். யாக்கோபு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கர்த்தரிடத்தில் நீ எதற்காகலாம் நீ ஜெபம் செய்ய வேண்டும், உனக்கு யாராவது துரோகம் செய்தார்களானால் அவர்கள் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதும் தன் தகப்பனிடத்தில் தான் அவர் கற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை நம்மால் அடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்காக நாம் மனம் கசந்து முதலாவது நாம் உணர்ந்து அழுது நாம் ஜெபம் செய்ய வேண்டும். நான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் பேசினேனா, இல்லை என் செயல்களினால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்களா என்பதை ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் முதலாவது நாம் உணர வேண்டும் என்பதை இந்த பகுதிக்குள்ளே நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த பகுதிக்குள்ளே நாம் பார்க்கும்பொழுது துன்பத்துக்குள்ளாகவும் ஒரு பயத்துக்குள்ளாகவும் போகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். யோசேப்பு ஒரு யோசனை அவர் செய்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், அடிமையாக போகின்ற யோசேப்புக்கு ஒரு உயர்ந்த இடம் கிடைக்கும் என்கின்ற யோசனை அவருக்கு இல்லை. நான் இந்த பட்டணத்துக்குள்ளே ஏன் வந்தேன் என்ற யோசனை தான் அவருக்குள்ளே இருந்திருக்கும். என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன முடிவு என்கின்ற யோசனை
அவருக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் நாளை குறித்து கவலைப்படாமல் இன்று நாள் குறித்து தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபத்தோடு ஆரம்பித்திருக்கிறார். இந்த ஒப்புரவாக்குதல் ஒரு முக்கியமான ஒரு சூழல் என்ன அப்படின்னு சொன்னால், யோசேப்பு திரும்பி திரும்பி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் தன் சகோதரர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு உதவி கிடைக்கின்ற, இல்லை அவர்களுக்கு நன்றாக ஒரு ஆசீர்வாதமாக ஒரு பெரிய அற்புதமாக தன் சகோதரனை பல வருடத்துக்கு அப்புறம் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்ட பொழுது அவர் சந்தோஷப்படவில்லை. மிகுந்த வேதனத்தோடும் பாரத்தோடும் அவன் துக்கப்படுகின்றான். என்னை இவ்விடத்தில் வரும்போது நீங்கள் விற்று போடுறதுனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் துக்கப்பட வேண்டாம் என்றால் உங்கள் வசனம் எல்லாவற்றும் என் வாழ்க்கைக்கான அது ஆரம்பமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த நாள் நீங்கள் செய்யாமல் இருந்தால் இன்றைக்கி அநேக பேர் மக்களுக்கு என்னால் என்ன பண்ண முடிஞ்சிருக்காது, உதவி செஞ்சு முடிஞ்சிருக்காது. அவன் ஒருவர் தீமையே செய்தாலும் அவர் நன்மையாக அதை யோசிக்கின்றான். அவருடைய வாலிப பருவத்திலையும் வந்தாலும் அநேக சோதனையிலும் மீட்கத்தக்கதாக ஒரு வாலிபமாக இருக்கின்ற யோசேப்பையும் நாம் இந்த பகுதிக்குள்ளே பார்க்கலாம். ஒரு காலகட்டத்துக்குள் தன் சகோதரர்கள் தான், ஒரு வீரமுள்ள சகோதரர்கள் தான் நாம் பார்த்துருக்கின்றோம். ஆனால் அப்படியே காலங்கள் மாறிவிட்டது. இந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் உதவி யார் செய்தார் சொன்னால் யோசேப்பு மூலமாக தான் செய்யப்பட்டிருக்கிறது. யோசேப்பு யார் சொன்னால் கடைசி ஒரு மகனாக அவன் இருக்கின்றான். வயதுள்ளவராக இருக்கும்பொழுது யாக்கோபுக்கு பிறந்த ஒரு யோசேப்பு, அதனால் தன் தகப்பன் யோசேப்பு மேல் அன்பு அதிகமாக வைத்திருக்கிறார். அங்கே ஒரு பொறாமைகளையும் பிரிவினையும் உண்டாயிருக்கிறது. தொடர்ந்து யோசேப்பு தன் சகோதரனை பார்த்து துக்கித்து அவர் வேதனைப்படுத்தி அவர்களை சமாதானத்தை கூறுகிறார். நீங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதை 7 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னவே அனுப்பினார். அவர் உணர்ந்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இதுதான் ஆசீர்வாதமான வார்த்தையாக நாம் பார்க்கலாம். அவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு முன்னாக நீங்கள் எல்லாம் அழிவாதிருக்கிறதுக்கு முன்னாகவே கடவுள் என்னால் உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு கர்த்தர் இங்கே அனுப்பினார். அதனால் உங்களுக்குள்ளே நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் கலகாது இருப்பதாக, பயப்படாதீர்கள். அவர் ஆறுதல் கூறுகின்ற வார்த்தையை கூறுகிறார். 8ஆம் வசனம் அழகாக சொல்லப்படுகின்றது. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் சொல்லுகின்ற ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை என்ன சொன்னால், நீங்கள் அல்ல, என் தேவனால் தான் இந்த காரியம் உள்ளது. அப்படியே நம்ம பழைய ஏற்பாடெல்லாம் வாசித்தோம் சொன்னால் நம்முடைய பிதா மக்கள் எல்லாரும் நிறைய கஷ்டங்களையும் பாரங்களையும் நிறைய சோதனைகளையும் மீட்டு ஆனாலும் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதுபோலவே இன்று நாள் நமக்கு ஒருமுறையாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நம்ம சொல்லி வருகிறார். ஒருவேளை ஒரு மனிதன் உனக்கு குற்றம் செய்தானோ, இல்லை அவன் உனக்கு மோசம் செய்தானோ, இல்லை விட்டால் அவனுக்கு துரோகம் செய்தானோ, அவர்களை நீங்கள் ஒருவேளை சபித்தாலும் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்கள். என்றால் அனைவரையும் உயரால் ஒன் இன் கிரைஸ்ட், எல்லாருக்குள்ளும் யார் இருக்கிறான்னு சொன்னால் கர்த்தர் இருக்கிறார். ஏசானு இருக்கும்போது நாம் அனைவரும் ஒன்றாக தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு கடவுள் என்னை தம்முடைய ஆசீர்வாதமாக மாற்றுகின்றார் என்பதை அவர் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவன் உணர்ந்து மகிழ்ச்சியாக அந்த வார்த்தை கூறுகிறார். அவர் குழந்தையாக இருக்கும்பொழுது நடந்த ஒரு சம்பவத்துக்கு எப்போ அந்த உணர்ச்சி வந்ததுன்னு சொன்னால் பல வருடங்கள் பிறகுதான் தன் சகோதரர்கள் ஐயோ நாம் தவறு செய்துட்டுமே, நம்முடைய சகோதரனை கொலை செய்யலாம் என்றெல்லாம் யோசித்தமேன்னு பல வருடங்களுக்கு அப்புறம் தான் அவர்கள்லாம் பண்ணுறார்கள், உணர்றார்கள். சில நேரங்களையும் வந்து விட்டன. இங்கே பெஞ்சமினை சிறந்த ஒரு அன்பு பெரிய ஒரு பாசமாக பார்க்கலாம். என்னென்ன த பேஷனட் அன்பு அப்படின்னு சொல்லலாம்.
தன்னுடைய சகோதரனை பார்த்து கட்டி பிடித்து அழுகு துக்கித்து அவன் வேதனை எல்லாவற்றையும் சத்தமிட்டு அவன் அழுகின்றான். எவ்வளோ வேதனைகள் இருக்கின்றதோ தன் பாசத்துக்கு அன்பாக தான் இதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது பகுதிக்கு போல பார்க்கும்பொழுது சங்கீத பாடல்களை நாம் வாசித்தோம். 85ஆம் சங்கீதம் வசனங்கள் 2ஆம் வசனம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடிக்க கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேல் உமது கோபத்தை. அங்கே கோரேகா அழகாக சொல்லுகின்றார், நம்முடைய அக்கிரமத்தையும் எல்லாவற்றும் மன்னிக்கின்றவர் யார்? கடவுள் மட்டும்தான். அப்போ பாவ மன்னிப்பும் ஏன்னு சொன்னால் ஏசானவர் இதுதான், இந்த மன்னிப்பு தான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். சுவிசேஷம் அதுதான் நாம் இன்று நாளையும் அழகாக நாம் வாசிக்கின்றோம். 4 சுவிசேஷங்களையும் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாவுடைய முக்கியமான போதனை என்னன்னு சொன்னால் ஜாதி மதமும் பிரிவும் எதுவும் இயேசு பார்க்கவில்லை, எல்லாரும் ஒன்றுதான் இயேசுக்குள்ளே என்பதுதான் ஏசானவர் சொல்லிக் கொடுத்த ஒரு போதனையாக பார்க்கின்றோம். எங்கே சொல்லுகின்றது, உமது ஜனத்தின் அக்கிரமத்தை கடவுள் பண்ணுகின்றார், அவர் மன்னிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். கடவுள் கோபமடைந்தால் ஒரு நிமிடம் கூட மனிதனால் என்ன பண்ண முடியாதான், வாழ முடியாது. ஆனால் அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்பதை நாம் உணர்கின்றோம். அவர் கிருபை எப்பொழுது இருக்கிறது. அவருடைய கிருபை இல்லாமல் ஒரு நாளும் ஒரு மனிதனும் வாழ முடியாது என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்குள்ளே தான் அநேக சோதனைகளையும் வரலாம் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் கடவுள் சொல்கிறார், நீங்கள் திடமனதாக இருங்கள், எல்லா சோதனைகளையும் நான் இந்த உலகத்தில் பிறந்து அந்த சோதனைகளை தாண்டி தான் நான் என்ன பண்ணியிருக்கின்றேன், நான் வந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட சோதனை காலத்தில் தான் ஏசானவர் ஊழியம் செய்தார். தன் ஊழியத்தை எப்படி ஆரம்பித்தார்னு பார்க்கும்பொழுது 40 நாளும் இரவும் பகலையும் அவர் உபவாசம் இருந்த பிறகுதான் தன் ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். தன் ஊழியத்துக்காக அவர் செய்கின்ற அந்த அர்ப்பணிப்பு. பிரியமானவர்களே, இதே நேரத்தில் எங்களுடைய மாதாவரத்தில் குருசேகரத்துக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளே சாயங்காலமாக நான் சும்மா எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறது, வீடுங்களை சந்திக்கலாம் அப்படின்னு அப்படி நடந்து போனேன். அப்போ ஒரு தந்தையானவரை பார்த்தேன். அவரை கேட்டேன், என்னங்க ஐயா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஏன் கோவிலுக்கு வரவே இல்லை அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், எங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியாது ஐயரம்மா, அதனால்தான் நான் என்ன பண்ணவில்லை, நான் கோவிலுக்கு வரவில்லை. அப்படி என்ன பிரச்சனை வந்தது சொல்லுங்கள், நான் ஜபத்தில் வைக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் அதே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கோவில் முடித்த பிறகு ஒரு 8:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கலை, வந்து சும்மா நில்லுங்க, என்னதான் பிரச்சனை நடக்குன்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு கேட்டார். ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் நான் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் ஆலயத்துக்கு வந்து எங்கள் மனைவியும் என்ன பண்ணுறார்கள், ஆலயத்துக்கு வர்றார்கள். ஆலயம் முடித்த பிறகு அவர் உடனே வீட்டுக்கு வந்த உடனே என்னதான் பிரசங்கம் கேட்டாலும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்ன ஆகிடுது, அந்த பிரசங்கம் மறந்து போகிறது. நிறைய தீமையான வார்த்தைகள்லாம் பேசுகிறார்கள். இப்படி இருக்க எதற்கு கோவிலுக்கு வருகிறது? ஒரு வயதுள்ளவர் அதை கூறுகிறார். அப்போ ஒரு குடும்பத்திற்குள்ள நாம் கர்த்தருடைய வார்த்தை இங்கே மட்டும்தான் நாம் சுமந்திருக்கின்றோமா, இல்லை சுமந்து கொண்டு போய் நம் வீட்டிலையும் நாம் போகின்ற வழியெல்லாம் நாம் சிந்திக்கின்றோமா? யோசேப்புக்கு தன் குழந்தை இருக்கும்போது தான் தன்னுடைய தகப்பன் கற்றுக் கொடுத்திருக்கலாம், எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும், கடவுள் யார் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். அதனால் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அந்த மனிதன் யோசேப்பு தன்னுடைய நடவடிக்கையிலும் சரி, தன் பேச்சினாலும் சரி, தன் வாழ்நாளும் சரி, எந்த பாவமும் அவனை தொடரவில்லை. அவன் கர்த்தருக்கு மட்டும்தான் அவன் பயந்து நடந்திருக்கின்றான். இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகின்றார், கர்த்தாவே எங்கள் அக்கிரமத்தையும் எல்லாவற்றும் மன்னித்து எங்கள் பாவம் எல்லாவற்றும் நீர் மூடினீர், உம்மால் மட்டும்தான் கூடும் என்பதை அவர் உணர்கின்றார். கர்த்தர் கோபம் அதிகமாக இருந்தாலும் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம 85ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்பை கேட்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும்.
கர்த்தர் நன்மையானதான் நாம் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் தாயும் தந்தையும் ஆகின்ற ஆண்டவராக நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட கடவுள் உனக்கு நலமானதே கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஒரு மனிதனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறாராம். எப்படியெல்லாம் தெரியுமா? ஒரு மனிதன் நன்மை என்ன தீமை என்ன, எது கர்த்தருக்கு விரோதமானது, எது கர்த்தருக்கு நல்லதானது, இப்படியெல்லாம் நமக்கு ருசிக்கத்தக்கவும் அறியத்தக்கவும் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது நாம் எப்படி ஒன்றாக இணைந்து நாம் வாழ வேண்டும். மனிதர்களுக்குள்ள ஏன் இந்த பிரிவினாக இருக்கின்றது? ஜாதி மதம் என்று ஒரு பிரிவினை வருகிறது, ஆணும் பெண்ணாக ஒரு பிரிவினை வருகின்றது. ஒன்றாக ஒருமனாக இருக்கின்ற வாழ்க்கையை நாம் இங்கே பார்க்கிறது இல்லையே. அப்படி இருக்கும்பொழுதும் தேவன் சொல்கின்றார், நான் ஏன் இந்த மனிதன் படித்தேன் என்று துக்கித்து படிக்கின்ற வார்த்தைகளையும் வேதாகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அழுதார் என்பதை வார்த்தையும் ஒரு சிறுமியான வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். மனிதனை கடவுள் எவ்வளவோ சந்தோஷப்பட்டு இந்த உலகத்தை படித்த தந்தையாம் கடவுள் நினைத்தாராம், இந்த உலகம் மிகுந்த நன்றாக இருக்கிறது என்பது. மனிதனையும் அப்படித்தான் தன் சாயலாக படிக்கும் பொழுது இங்கே கடவுள் சாயலை படித்து இந்த உலகத்தை பிறந்த மனிதர்களையும் ஆரம்பமே ஒரு பிரிவினாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று நாள் சிறப்பாக இந்த தலைப்புகள் நாம் பார்த்தோம். என்னன்னு சொன்னால் இந்த தலைப்புக்குள்ளே சொல்கின்றது, நாம் அனைவரும் ஐக்கியமாகவும் ஒரு மனமோடும் நாம் இருக்க வேண்டும். அதான் ஒப்புற வாக்குதல் ஊழியமாக உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது திருவசனங்களே சொல்லப்படுகின்றது. திருமறை பாகத்தை நாம் வாசிக்கின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 22 வசனங்களை நாம் பார்க்கின்றோம். இங்கே 13ஆம் வசனத்தை பார்க்கலாம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாக நீர்கள். ஏசானவர்னால்தான் நாம் சொல்லுகின்றார். இங்கே பவுல் அழகாக எழுதுகிறார் எபேசியருக்கு, முன்னே நாம் தூரமாக இருந்தோம், நாம் கிரீக்கியர், நம் யூதர்கள், இப்படியெல்லாம் நமக்கு பிரிவினை இருந்தது. ஆனால் இயேசுவோ நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறார், நீங்கள் எல்லாரும் எனக்குள் ஒன்றாக தான் இருக்கின்ற. இதுதான் அவர் தெரியப்படுத்துகிறார். முன்னே நீங்கள் தூரமாக இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துக்குள் நாம் அனைவரும் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கர்த்தர் சிலுவையில் தொங்கினார் என்பதும், சிலுவையில் தொங்கி மனிதர்களுக்காக ஒரு ஜெபம் செய்தார் என்பதையும், சிலுவிலே இருந்து மனிதர்களை மன்னித்தார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அதை நாம் அறிந்திருக்கின்றோம். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தீரத்தாரையும் ஒன்றாகி பகையாக நின்ற பிரிவினையாகியே நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே குழித்து இரு திருத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி அப்போ ஏசானவர் சொல்கிறதா சமாதானத்தை ஏசானவர் உருவாக்கின்றார். இயேசுனுடைய போதனையே எங்கேயும் எதுவும் என்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் உன்னை போய் பிறரையும் நீங்கள் நேசிங்கள். நீங்கள் எப்படி நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றோமோ அப்படியே நீங்களையும் பிறரை நேசிங்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்கின்றோம். இரண்டாவது என்னன்னு சொன்னால் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துக்குள் ஒன்றாக தான் இருக்கின்றோம். சமாதானத்தின் கடவுள் நம்ம சமாதானத்தை தருகின்ற வல்லவராக இருக்கின்றார். சட்ட திட்டங்களும் நியாய பிரமாணம் எல்லாவற்றையும் மீறி ஈசானவர் பேசுகின்றது இதுதான். எப்படி முழுதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் கர்த்தர் நம்ம ஆராதித்து நம்ம அன்பு கூர்வையாக என்பதை நாம் பார்க்கின்றோமோ அதுபோல இரண்டாவது வார்த்தையும் சொல்லுகின்றது, உன்னை போல் பிறரையும் நீங்கள் நேசியுங்கள். ஒருவருக்கொருவர் நேசித்து ஐக்கியமாகவும் ஒன்றிணைந்து நீங்கள் ஒன்றாகவும் நீங்கள் வாழுங்கள். சமாதானத்தின் கடவுள் சமாதானக்குரிய வார்த்தை இதுதான் சொல்லப்படுகின்றது. யூதர்கள் என்று கிரீக்கர்கள் என்று இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்துக்குள் இருந்த பிறகு ஏசானவர் தன் ஊழியத்தை பகிர்ந்து ஷீடர்களையும் அப்படித்தான் தேர்ந்தெடுத்தார். எல்லாரும் ஏழை பணக்காரன் அப்படிலாம் கிடையாது. எல்லாரிலையும் கடவுள் ஒன்றொன்றாக 12 ஷீடர்களையும்
ஏசானவர் தேர்ந்தெடுத்து அவர்கள் ஐக்கியமாகவும் நாம் பார்க்கின்றோம். அவருடைய அன்பையும் ஏசானவர் நமக்கு காட்டுகின்றார். we are all one in Christ அப்படின்றதை நமக்கு தெரிந்த ஒரு காரியமாக பார்த்தாலும் அதுதான் இங்கே நம்முடைய கிராமத்துக்குள்ளவோ இல்லை எங்களுடைய கிராமத்துக்குள்ளே நாம் பார்க்கும்பொழுது நிறைய சூழ்நிலையெல்லாம் சில நேரங்களில் உருவாக்கப்படும். அதாவது கிறிஸ்மஸ் தினத்தில் நாங்கள் பண்டிகை எப்படி வழக்கமாக நாம் எப்படி நடத்துகின்றோமோ அது செய்வோம். ஆனால் எங்களுடைய கிராமத்துக்குள் ஒரு அழகாக ஒன்று நடத்துவார்கள். ராத்திரி நேரத்திலேயே அவர்கள் தீபாராதனை போலியே ஒவ்வொருவரும் தன்னுடைய உண்டிகளை பணத்தை போட்டு அந்த உண்டிகளை கொண்டு வந்து ராத்திரி நேரத்தில் எங்களுக்கு ஒரு ஆராதனை 11 மணிக்கு நடைபெறும். ஏழை மக்கள் தான் ஒரு நாளுக்கு கூலி வேலைக்கு போனால் 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும். அதை வைத்து கொண்டு அதுவே மக்கள் கடவுளுக்காக அதை காணிக்கையாக கொடுப்பார்கள். அப்படி கொடுத்து அந்த மக்களையும் ஒன்றாக அந்த கிறிஸ்மஸ் தினத்தை தான் நான் பார்க்கின்றேன். அதுக்கு பிறகு வேலைகளையும் சிறிய பணிகளையும் பெண்கள்லாம் வேலைக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தால் ஆண்கள்லாம் இன்னொரு வேலைக்கு இப்படி ஓடுவார்கள். ஆனால் ஆக மொத்தம் எல்லாரும் கூலி வேலை செய்கின்ற மக்கள் தான். சில நேரங்களையும் சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் அவர்கள் எங்கே வருவார்கள் தெரியுமா? 1000 தான் வருவார்கள். ஏனென்றால் எங்களை சொல்லுவார்கள், அம்மா எங்கள் வீட்டில் சண்டை, நீங்கள் தான் என்ன பண்ணணும், நியாயம் தேடுத்தணும் அப்படின்னு. நாங்களும் ஏதோ நீ கொஞ்சம் கோவப்படாத அப்படி இப்படி சொல்லி சமாதானப்படுத்துவார். அந்தளவுக்கு ஏழை மக்கள் கடல் நம்பின மக்கள் இப்படி தான் தேவன் இருக்கிறார் என்பதை அவர்களையும் தெரிந்திருக்கிறார்கள். எனவே ஒரு ஆலயத்துக்குள்ளாக சரியாக ஒரு ஆராதனை நடைபெறுகின்றது. அந்த சபையுடைய மூப்பர் ஒரு நாள் ஆராதனை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசிட்டே இருந்தார். எனக்கு கோபம் அடைந்து என்னங்க ஐயா கொஞ்சம் அமைதியாக இருங்களேன் அப்படின்னு ஒரு சத்தமிட்டு நான் சொன்னேன். அவ்வளோதான். அவர் ஐயரம்மா என்ன பண்ணிட்டாங்க, 100 பேரில் என்னை சத்தமிட்டு பேசிட்டார்களே அப்படின்ற மன வருத்தத்தோடு அவர் இருந்திருக்கிறார். இது 2 மாதமாக அவர் யோசிச்சுட்டே இருந்திருக்கிறார். 3வது மாதம் திரும்பியும் நான் அந்த இடத்துக்கு நான் போகிறேன். அப்போ ஒரு நாள் மூப்பரையா அவர்கள் அம்மா உங்ககிட்ட நான் பேசலாமா சொல்லுங்க. ஐயர் கோவப்படலாமா? ஐயர் என்ன பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது. நீங்கள் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டீங்க, பேசிட்டு இருக்கீங்களே. இப்போ தான் எனக்குள்ள ஒரு யோசனை வருது. ஐயர் கோபமும் படக்கூடாது, ஒரு அழவும் கூடாது, மக்களும் இல்லை எப்போ சிரிச்சுட்டு தான் இருக்கணுமோ அப்படின்ற யோசனை நானும் அதை கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் மக்கள் அப்படிதான், கடவுள் எப்படியோ ஊழியம் இப்படி தான் இருக்கிறது என்பதை தெரிந்திருக்கிறார்கள் என்பதை நானும் தெரிந்திருக்கிறேன். எனவே இப்படிலாம் வயதுள்ளவர்களையும் காலங்கள் கடந்து போகிறது. ஆனாலும் இயேசு பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறதா அதுபோல வார்த்தையை சொல்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆலயத்துக்கு வருகின்றவர்களுக்குள்ளதான் அநேக சோதனைகளை நாம் பார்க்கின்றோம், அநேக பிரிவினைகளை பார்க்கின்றோம். தேவன் சொல்லுகின்றார், அவர் வருத்தப்பட்டு சொல்கிறதாவது ஒன்று தான், நீங்கள் அனைவரையும் ஜாதி மதம் பிரிவினை யானும் பெண்ணும் ஏதும் இல்லை, அனைவரும் கர்த்தருக்குள் ஒன்றாக தான் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் என்ன அந்நியரும் பரதேசிகளுமாயிருந்தால் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்தது. சரி, அப்போ கர்த்தருடைய வீடாக நாம் இருக்கின்றோம். ஆலயம் என்பது தேவனுடைய வீடு. இந்த வீடு கர்த்தருக்கு நிவாசத்தால் இருக்கிறதுன்னு சொல்லி நாம் அதை அறிந்திருக்கின்றோம். ஆனால் தேவன் சொல்றார், அந்நியரும் இல்லை, கிறிஸ்தவர் இல்லை, யூதர்கள் இல்லை, கிரேக்கர் இல்லை, எல்லாருக்குள்ள ஒரே ஒரு லைன். அது என்னென்ன, எல்லா மனிதர்களும் உயிர் என்று வாழ்கிறது. மனிதன் மண்ணால் பிறந்தான், ஆனால் மண்ணுக்கு உயிர் கொடுத்தவர் யார் சொன்னால் கடவுள். எல்லா மனிதர்களும் உயிர் என்று வாழ்கின்றது. ஒரு மனிதன் நம்முடைய மரண வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கின்றான். ஆனால் நம்முடைய பிறப்பு எப்படி வந்தது, கடவுள் எப்படி நம்மளை பிறக்க வைத்தார் என்பதை நாம் கொஞ்சமாக தான் நம்ம அதை யோசிக்கின்றோம். தேவன் சொல்றார், உங்களை பிறப்ப வைத்தவரும் நான் தான், உங்களை வாழ வைக்கின்றவரும் நான் தான். நீ மரணம் அடைந்தாலும் திரும்பியும் உனக்கு உயிர்த்தெழ கொடுக்கின்றவன் நான் தான். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, கர்த்தரானவர் சொல்கின்றார், நம் அனைவரும்
ஒன்றாகவும் இணைந்து ஒரு மனத்தோடும் கர்த்தர் நாம் எப்பொழுதும் நாம் நினைவு கூற வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதிலே கிரேக்கன் என்றும் கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமா இருக்கிறார். அதுதான் இயேசு சொல்லுகின்றார். இங்கே அதில் கிரீக்கர் என்றும் யூதர் என்றும் இல்லை, அதுபோல் இவன் அடிமை என்றும் இல்லை, இவர் சுதந்திரமான வாழ்க்கை என்றும் இல்லை, இவன் கிறிஸ்தவன் என்றும் இன்னொரு அந்நியர் என்ற ஜாதிக்கு சேர்ந்தவனும் இல்லை. எல்லாம் கிறிஸ்துக்குள் எப்படி இருக்கின்றோமோ நம்ம எல்லாவுமா இருக்கிறேன்னு சொன்னால் கர்த்தருக்குள் ஒன்றாக தான் நாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு வார்த்தை நாம் பார்க்கும்பொழுது வார்த்தையான கடவுள், கடவுளே யாரும் வார்த்தையாக இருக்கின்றார். இப்போ கர்த்தர் நம்மோடு பேசுகின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் பேசுகின்றோம் சொன்னால் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கின்றார். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை மனிதன் அறியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கின்றார். எபேசியர் பவுல் இதுதான் எழுதுகிறார். பவுல் எழுதுகிறது இதுதான், உங்களுக்குள்ளே என்ன இருக்க வேண்டாம், பிரிவினெல்லாம் இருக்க வேண்டாம், நீங்கள் எல்லாரும் ஐக்கியமாகவும், அதாவது ஒரு ஃபெலோஷிப் ஒன்றாக தான் தேவனை நீங்கள் துதிக்க வேண்டும். இங்கே நிறைய பிரிவினைகளாக அந்த காலகட்டத்திலே இருந்திருந்தது. எப்படி நாங்கள் அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லி சில கூட்டமும் கலித்தியர், சில எபேசியர், ஒவ்வொரு கூட்டமாக இருந்தது. எல்லாருக்கும் பவுல் ஒரு 13 கடிதங்களை இப்படி தான் எழுதுகிறார். ஏனென்றால் அவர் அனுபவத்தின் அடிப்படையாக எழுதுகின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். நாம் எப்போது நாம் தாழ்ந்து நடந்து கொள்கின்றோமோ கடவுள் அவனை உயர்த்துகிறவராக இருக்கின்றார். தெரிந்த வார்த்தை தான் இதுதான் யோசேப்பின் வாழ்க்கையிலையும் நடந்தது. அவரை தன் தாழ்த்தி அன்று நாள் நடந்து கொண்டார். கடவுள் அவனை அறியாத அளவு கடவுள் உயர்ந்த இடத்தில் வைத்து எந்த மனிதன் அவர் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மனிதனை அவர் சேர்த்து கொண்டார், அவர் மன்னித்தார். அதுபோல பிறரையும் நாமும் மன்னித்து எப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன், forgiveness is the best punishment in the world. இது என்ன ஒரு பெரிய தண்டனை ஒரு மனிதனுக்கு கொடுப்பது என்னன்னு சொன்னால் அவனை மன்னிங்கள். அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் அவனுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு தண்டனையா. ஏசன் அவர் நம்மளை மன்னித்தார். ஆனால் அந்த வார்த்தை இன்றைக்கும் நாம் சிந்திக்கின்றோம். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றும் கடவுள் எப்படி மன்னித்தார் என்பதை நாம் யோசிக்கின்றோம். சுவிசேஷத்தை கடைசியாக நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இங்கே ஒரு அற்புதத்தை நாம் காணுகின்றோம். 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், இயேசுவின் தாய் மரியாள் போய் இயேசுவும் அற்புதம் செய்வார் என்பது மரியாள் அறிந்திருக்கிறாள் இல்லையா? இப்போ மரியாள் அறிந்துதான் இயேசுவிடத்துக்கு போய் நீ இதை செய்ய வேண்டும். ஒரு பிரச்சனை ஒன்று வந்துவிட்டது, அதை கொண்டு போய் மரியாள் யாரிடத்தில் சொன்னால் இயேசுவிடத்தில் அவள் பகிர்ந்து கொள்கின்றார். அந்த காலகட்டத்தில் என்னென்ன முதல் இடம் யாருக்கு ஒரு பந்தியில் இருக்க வேணும்னு சொன்னால் பரிசேயர்கள் தான் அந்த பந்தி இருக்க வேண்டுமா. அந்த விருந்துக்கு யார் முதலாவது உட்காந்து சாப்பிடுவார்கள் சொன்னால் பரிசேயர் தான் உட்காந்து அமர்ந்து அது சாப்பிடுவார்களாம். அது முதலாவது பந்தியாக இருக்கிறதா. அப்படி உணவு ஆயிட்டால் அங்கே தான் நிறைய பிரச்சனைகள் வரும் என்பது இன்றைக்கும் நமக்கு தெரியும். ஒரு திருமணம் நடந்தது ஒரு கிராமத்துக்குள். அந்த கல்யாணத்துக்கு நானும் போயிருந்தேன். இப்போ கல்யாணத்துடைய திருமணம் எல்லாம் முடிஞ்சது. தாலியும் எடுத்து கொடுத்தது நான் தான். எல்லாம் முடிந்த பிறகு ஒரு ரிசப்ஷனுக்கு முன்னாடி சாப்பாடு எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, உணவு கொடுப்பாங்க. சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பாடு வைத்தார்கள். அந்த சாம்பாரில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் மக்கள் இருக்கார்கள். சாம்பார் கொஞ்சம் தான் இருக்கிறது. உடனே இந்த சமையல் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். போய் அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு சொன்னார்கள், சாம்பார் கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் இருக்கிறது 100 பேர் இருக்கிறார்கள், இவர்களுக்கு எப்படி நாம் கொடுக்க வேண்டும்? சரிப்பா, ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்து என்ன பண்ண அந்த சாம்பாரில் ஊற்றி யார் பார்க்க போகிறா அப்படின்னு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார் ஒருவர் சொல்லிட்டார். இதை அவர் தண்ணி ஊற்றும்போது யார் பார்த்துட்டாருங்க, பெண் வீட்டுக்காரர்கள் பார்த்துட்டார்கள். அவ்வளோதான்,
பயங்கரமான எங்களுக்கு தண்ணி ஊற்றி சாம்பார் கொடுக்கிறீர்களா அப்படின்ற சண்டைகள் பிரச்சனைகளையும் ஆரம்பித்தது. அங்கே நானும் இருக்கிறேன். நல்ல வேளை தாலி கட்டி முடிஞ்சது, இல்லைவிட்டால் இன்னும் என்ன பிரச்சனை இருக்குமோ என்ற யோசனை நான் யோசித்தேன். உணவுகிட்ட தான் என்ன வரும் எனக்கு இங்கே தெரியாது, எங்கள் கிராமத்துக்குள்ளே சாப்பாடுக்கிட்ட தான் பிரச்சனையே வரும். அதுவும் பிரியாணி போட்டால் அங்கே இன்னும் பிரச்சனை வரும். என்றால் ஏழை மக்கள் ஏதோ ஒரு சில இடத்துங்கள் தான் அந்த உணவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அதை பார்க்கும்போது நல்ல வேளை கல்யாணம்லாம் முடிஞ்சது, ரிசப்ஷன் தான் என்ன வந்தது, சண்டை வந்தது அப்படின்னு நான் யோசிக்கின்றேன். எனவே இங்கே ஒரு உணவு கொடுக்கப்படுகிறது, ஒரு விருந்து நடப்புகின்றது. அந்த கல்யாணத்துக்குள் யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்கள் சொன்னால் இயேசுவும் சீடர்களையும் மரியாளையும் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் அங்கே இயேசு அற்புதம் செய்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது எப்படி மரியாள் போய் சொல்லுகின்றால், நீங்கள் இந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்ற யோசனை தான் அவள் போய் சொல்கிறார். இயேசு சொல்கிறார். 4வது வசனத்தை பார்க்கிறோம். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அந்த வார்த்தை நாம் பார்க்கும்பொழுது சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லையே, என் நேரம் இன்னும் நான் ஆரம்பிக்கவில்லை. ஏன் இயேசுனவர் அந்த வார்த்தையை கூறுகிறார்? எதற்காக அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார்? அவர் இயேசு அற்புதம் செய்ய அவசரப்பட்டது என்ன அவன் பார்த்தோன்னு சொன்னால், இயேசுவின் காலத்தில் நடந்த ஒரு விருந்துகளையும் பரிசேயர்கள் தான் முதலாவது அந்த விருந்தை சாப்பிடுவார்கள் என்பது நம்முடைய சுவிசேஷத்தில் தான் நாம் அதை வாசிக்கின்றோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நாம் பார்க்கலாம். பரிசேயர்கள் அந்த விருந்தில் முதன்மையான அப்போ இந்த முதன்மையான இடங்கள் யார் அமர்ந்திருப்பார்களாம்? பரிசேயர்கள் அமர்ந்திருப்பார்களாம். அந்த விருந்து அவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த சூழ்நிலைக்கும் ஏசானவர் சொல்லுகின்றார், இப்போ என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்ற வார்த்தை கூறுகின்றது. இதற்காக தான் சொல்லியிருப்பாரோ என்ற யோசனையை நாம் செய்யலாம். அது தொடர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 7வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது, ஒருவேளை உனக்கு முன்ன ஒரு பெரியவர் அழைக்கப்பட்டிருந்தால் நீ முதல் இடத்துல நீ அமர்ந்திருக்கும் பொழுது அந்த அவர்கள் வந்து சொல்லுவார்கள், பா உன்னை விட ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்திருக்கிறார், அந்த இடத்தை விட்டு இன்னொருத்துக்கு கொடுன்னு சொன்னால் உனக்கு அங்கே என்ன கிடைக்கும்? ஒரு அவமானமோ ஒரு வேதனையோ கிடைக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு விருந்துக்கோ அழைக்கப்பட்டிருந்தால் உங்களை விட பெரியவர் ஒருவர் இருப்பார்கள் என்று நீங்கள் அறிந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பின் செல்லுங்கள், பின் போய் நீங்கள் அமர்ந்து உட்காருங்கள். இந்த ஊமையை தான் தொடர்ந்து கடவுள் சொல்கின்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பார்க்கிறோம். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினராயும் இருப்பார்கள் என்றார். அதுதான் யார் எந்த மனிதன் எப்படிய வாழ்க்கை ஒருவேளை எளிமையாக இருந்தாலும் கர்த்தர் எப்போ யாரை உயர்த்துவார் என்பது கர்த்தரின் கையில் தான் இருக்கிறது. தேவனை நான் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகின்றேன். ஒரு கிராமத்துக்குள்ளே என்னுடைய கிராமம் ஊழியன்றதுனாலே அதை தான் நான் பயன்படுத்துகின்றேன். ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு டாஸ்மாக் ஒன்று இருந்ததாம். அந்த டாஸ்மாக்குள்ளே ஒரு சின்ன கிளி இருந்துச்சான். அந்த கிளி அழகாக பேசுவோமா. அப்போ அந்த எஜமான் என்ன பண்ணுறாரு, கிளி வந்து அழகாக பேசுது, யாருக்காவது நம்ம என்ன பண்ணிடலாம், அதை விட்டுடலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ திடீர்னு ஒரு சர்ச்சிலேருந்து ஒரு ஃபாதர் அந்த வழியாக போகும்பொழுது கூப்பிட்றார், ஃபாதர் நான் ஒரு கிஃப்ட் ஒரு பரிசாக அந்த ஆலயத்துக்கு நான் கொடுக்க விரும்புகின்றேன். என்ன கொடுக்குறீங்க? ஃபாதர் உங்களிடத்துக்கு நிறைய பேர் ஜெபம் செய்ய வருவார்கள், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கிளியை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இந்த கிளி என்ன பண்ணோம், யாரெல்லாம் ஜெபம் செய்வதற்கு அழைக்கப்படுகிறார்களோ ஒவ்வொரு இடத்துலையும் பேசும் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த ஃபாதர் என்ன பண்ணுறார், ஆயர் அந்த கிளியை வாங்கி கொண்டு போய் ஆலயத்துக்குள்ளே வைத்தார். அப்போ எல்லா மக்களும் வருகின்றது, ஒவ்வொருவராகவும் பேர் சொல்லி அந்த கிளி என்ன பண்ணுது, கூப்பிடுகிறது. இப்போ ஃபாதர் கேட்டார், உனக்கு எப்படிப்பா இவ்வளோ பேரெல்லாம் நன்றாக தெரியும், நன்றாக கூப்பிடுகிறாயே அப்படின்னு கேட்கார். ஃபாதர் அந்த கிளி சொல்லிச்சான்,
ஃபாதர், இடம் வந்து வேறு வேறாக இருக்கலாம், பிளேஸ் இஸ் டிஃப்ரெண்ட், இல்லை இடம் வந்து வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் அங்கேயும் எங்கே பார்த்த மனிதர்கள் இங்கேயும் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை அதை கேள்வி சொன்னது தான் இந்த கதை தெரிந்திருக்கும். ஆனால் அதுதான் நாம் கிரைஸ்தவர்களாக இருக்கின்றோம், ஆனால் நமக்குள்ளேயும் அடுத்தவர்களையும் அறியாதிருக்கிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் தாழ்ந்தவர்களாக இருக்கின்றோமா? அடுத்தவர்களை மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்வர்களாக இருக்கின்றோமா? நாம் கர்த்தருக்கு நாம் பயந்து வாழ்கிறவர்களாக இருக்கின்றோமா? ஒருவேளை கர்த்தர் வருகை இன்று நாள் வந்தால் நம் கடவுளுக்கு நாம் என்ன பதில் கொடுப்போம் இல்லையா? மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகமாக பிறப்பு உருவாக்கிறது. ஒரு முகத்தை பார்த்து இன்னொரு முகமும் இல்லை, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு முகங்களையும் ஒவ்வொரு ஸ்வரூபங்களையும் வருகின்றது, ஒவ்வொரு ரூபத்தின்படியாக பிறப்புப்படுகிறார்கள். இது எங்கேருந்து வந்தது? உலகம் எங்கே ஆரம்பிச்சது? அப்படி தோன்றினால் நம்மகிட்ட எந்த பதிலுக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் வேதகம் சொல்லுகின்றது 4 பகுதிகளையும் ஒன்றாக தான் நீங்கள் அனைவரும் ஒரு மனதோடும் கர்த்தருக்குள் நீங்கள் பயந்து வாழுங்கள், ஒரு மனதோடும் சமாதானத்தோடும் ஒருவரை மன்னித்து நீங்கள் ஐக்கியமாக வாழுங்கள். அப்படி இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் நினைவு வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பயன்பெறாக. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இன்று நாளையும் இந்த தினத்திலையும் இந்த நேரத்திலையும் உம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றிகளை அளிக்கின்றோம். ஆண்டவர் குருசேகரன் ஆயிரவர்களுக்கும் செயல பொருளர்களுக்கும் அகத்தினர்களுக்கும் இறை மக்களுக்கும் அந்நியவர்களுக்கும் நீர் ஆசிரிக்கும்படிக்கு நாங்கள் மன்றாடி ஜெபம் செய்கின்றோம். கர்த்தர் தாமே எங்களை ஊழ்த்தியும் இன்னும் அதிகமாக நீர் ஆசிரிக்கும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் மன்றாடுகிறோம் நிச்சயமுள்ள பிதாவே. ஆமென். தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான்